அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஜெயக்குமாரை தட்டி தூக்க துடிக்கும் திமுக. திமுகவில் எம்எல்ஏ பதவி, அதிமுகவில் மாநிலங்களவை எம்பி பதவி. என்ன முடிவெடுக்க உள்ளார் ஜெயக்குமார்? ஜெயக்குமார் அதிமுகவின் தலைமையோடு சமீப காலமாக கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார். தொடர்ந்து மனக்கசப்பில் இருந்து வரக்கூடிய இவர் அதிமுகவின் எந்த நிகழ்வுகளிலும் பங்கெடுப்பதில்லை. அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக இருந்து வந்த ஜெயக்குமார் அவர்கள் 20 நாட்களுக்கு மேலாக எந்தவிதமான செய்தியாளர் சந்திப்பையும் நிகழ்த்தவில்லை. மேலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுகள் தொடர்ந்து அடிபட்ட வண்ணம் இருக்கிறது. ஆனால் ஜெயக்குமார் தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார். என்ன என்று விசாரித்தபோது பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் அதிமுக கூட்டணி வைப்பதை ஜெயக்குமார் அறவே விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு ஜெயக்குமாரைத்தான் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஜெயக்குமார் அவர்களோ, நான் பாரதிய ஜனதா கட்சியோடே கூட்டணி வேண்டாம் என்று கூறுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அமித்ஷாவை சந்திப்பதற்கு என்னை ஏன் நீங்கள் அழைக்க வேண்டும்? கண்டிப்பாக என்னால் வர முடியாது என்று கூறிவிட்டாராம். அது முதல் இன்று வரையிலும் அதிமுக தொடர்பான எந்த செய்தியாளர் சந்திப்பையோ அல்லது எந்தவிதமான பதிலையும் கூறாமல் அமைதி காத்து வருகிறார். ஜெயக்குமார் அதிமுகவின் தலைமையோடு தொடர்ந்து கருத்து மோதலில் இருந்து வருவதால் எப்படியேனும் அவரை திமுகவில் இணைத்துவிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருதுவதாக கூறப்படுகிறது. ஜெயக்குமார் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர், சென்னை பகுதியின் தவிர்க்க முடியாத தலைவர். சென்னை பகுதியை பொறுத்தவரையிலும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மிக முக்கிய தலைவர் திமுகவில் இல்லை என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய குறையாகவே இருந்து வருகிறது. அதை சரி செய்ய ஜெயக்குமாரை எப்படியாவது கட்சிக்குள் கொண்டு வந்து விடுங்கள் என ஒரு முக்கிய அமைச்சரிடம் அந்த பொறுப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜெயக்குமார் அவர்களோடும் பேசிய அவர்கள், உங்களுக்கு மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஜெயக்குமார் அவர்களோ, எனக்கு ராயபுரம் தொகுதியில் போட்டியிட சீட் மட்டும் வழங்கினால் போதாது, எனக்கு அமைச்சர் பதவியும் வழங்க வேண்டும் என அவர்களிடம் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் முதலமைச்சரிடம் பேசிவிட்டு பதில் கூறுவதாக கூறியிருக்கிறார்கள். இதுவரையிலும் அவர்களிடமிருந்து பதில் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ ஜெயக்குமாரை எப்படியேனும் திமுகவில் இணைத்துக் கொள்வது என்ற முடிவில் இருந்து வருவதாகவும் மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஜெயக்குமார் திமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை எடப்பாடி பழனிசாமி அறிந்தவுடன் மிகுந்த கலக்கத்திற்குள்ளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜெயக்குமார் அதிமுகவின் முக்கிய தலைவர். வட தமிழகத்தில் ஜெயக்குமார் போன்ற ஒரு தலைவரை நாம் இழந்துவிட்டால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் அதிமுகவினுடைய செல்வாக்கு சரிந்துவிடும். ஏற்கனவே வட தமிழகத்தில் அதிமுக செல்வாக்கிழந்து காணப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஜெயக்குமார் போன்ற மிகப்பெரிய தலைவரையும் நாம் இழந்துவிட்டால் அதிமுக இங்கு மீள்வது கடினம். எனவே ஜெயக்குமாருக்கு என்ன வேண்டும் என்பதை உடனே பேசி அவரை சமாதானம் செய்து கட்சிக்குள் தக்க வைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்யுங்கள் என எடப்பாடி பழனிசாமி தனது நெருங்கிய நண்பரிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. அவரும் ஜெயக்குமாரோடு பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. ஜெயக்குமாருக்கு வரும் மே மாதம் நடைபெற உள்ள மாநிலங்களவை எம்பி பதவியை விட்டுத்தர எடப்பாடி பழனிசாமி தயாராக உள்ளார். நீங்கள் 1 ஆண்டுகள் மாநிலங்களவை எம்பியாக இருந்து கொள்ளுங்கள். அதன் பின்பு வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அப்பொழுது நீங்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறுவீர்கள். நீங்கள் அவசரப்பட்டு திமுகவில் இணைய வேண்டாம். அங்கு சென்று 10ஓடு 11 தலைவர் என்ற முறையில்தான் நீங்கள் இருக்க வேண்டும். இங்கிருந்தால் உங்களுக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான தலைவராக நீங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிமுகவில் உங்களுக்கு என்ன குறை வந்துவிட்டது? அனைவருக்கும் பதில் கூறக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை போன்ற தலைவரை இழப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் செய்து கொடுக்கிறோம். நீங்கள் திமுகவில் இணையக்கூடாது என அவர்கள் பேசியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜெயக்குமார் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது, அதுதான் எனது முதல் நிபந்தனை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் நான் கட்சியில் இருக்க தயாராக இருக்கிறேன். இல்லை என்றால் இந்த கட்சியில் தொடர நான் விரும்பவில்லை என்று தடலடியாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமியை அடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி இதற்கான பதிலை அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. நன்றி.